ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஊரில் 13வது புத்தக திருவிழா போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே நடக்குதுன்னா ஹோட்டல் ஹில்ஸில் தான் நடக்குது. புக் ஃபேருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. மரபு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக சேல் பண்ணுற எல்லா திங்ஸுமே சேல் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க கூட கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருந்தது. ஹாட் பேக்கு, மாபு அந்த மாதிரி சேல் பண்ணுற ஷாப்பு. அதையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே போகலாம். எல்லாத்துலேயுமே டெமோவும் காமிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா நம்ம வாங்கலாம், இல்லை அப்படின்னா ஓகே. அந்த மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட்லி வெளியிலே ஒரு 5 to 10 ஷாப்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம்தான் உள்ள புக் ஃபேருக்குள்ளே நம்ம போகிற மாதிரி. இந்த மாப்போட டெமோ நான் கேட்டுட்டு இருந்தேன். சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதையுமே பார்த்துட்டு ஒரு ஐட்டமாக பார்த்துட்டு உள்ளே போயிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காயின்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்தியா காயின்ஸு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பார்த்துட்டு உள்ள புக் ஃபேருக்குள்ளே போயாச்சு. உள்ளே இல்லாத புக்ஸே கிடையாதுங்க. உண்மையாலே அவ்வளோ புக்ஸ் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க. இந்த மாதிரிலாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. இப்போ ஜூலை 12 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு 8 days கிட்ட ஷாப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கன்னா நம்ம ஹோட்டல் ஹில்ஸில் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. மொத்த கலெக்ஷன்ஸுமே பாருங்கள். உள்ள புக்ஸு மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. புக்ஸுமே இல்லாத புக்ஸே இல்லை. டிக்ஷனரிஸு, நாவல்ஸு, ஸ்டோரிஸு, கிட்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் சாமி புக்கு எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா நம்ம புக்கு படிக்காதவங்க கூட புக்கு வாங்கி படிப்பாங்க. அந்த அளவுக்கு புக்கு இருந்தது உள்ள.